மலேசிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். எங்களுடைய யூடியூப் வலையொலி தடை செய்யப்பட்டு மீண்டும் பல கோரிக்கைகளுக்கு அமைவாக இன்று செயற்பட தொடங்கியிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்து இன்னும் பல முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் ஊடாக தொடர்ந்து வருகின்ற ஒளிப்பதிவுகளை பார்க்க முடியும். சரி, நாங்கள் விடயத்திற்கு செல்லலாம். இன்று உலகம் முழுவதுமே பாரிய பிரச்சனையாக மாறியிருப்பது அகதிகள் பிரச்சனை. ஒரு காலத்திலே இந்த ஐரோப்பிய நாடுகளாகட்டும் ஏனைய உலக நாடுகளாகட்டும் இருகரம் கூப்பி அகதிகளை வரவேற்றன. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. இந்த அகதிகள் வருகையினால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், சமூக மாற்றங்கள் போன்றவை கேள்விக்குறியாக இருக்கின்றன. அவற்றுள் பல மாற்றங்கள் நடைபெற ஏதுவாக இருக்கிறது. பல சமூக சீர்கேடுகள் உலகளாவிய ரீதியில் ஏற்படுவதற்கு இந்த அகதிகளுடைய செயற்பாடு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நம்புகிறது. அதனால் உலக நாடுகள் இந்த அகதிகளுடைய வருகையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதிலே இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய முயற்சிகள் என்பது மிகவும் கடுமையாக ஒன்றாக இருக்கிறது. அண்மை காலங்களிலே இந்த அகதிகளுடைய வருகையினால் ஐரோப்பிய நாடுகளிலே பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனால் இந்த நாடுகள் தங்களுடைய அகதி கொள்கைகளை இறுக்கி கொண்டு வருகிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இதிலே அண்மையிலேயே பிரான்சிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற இருக்கிறது. சென் மார்க் என்ற ஒரு நகர பகுதியிலே செசி நகரத்திலே நகர சபைக்கு ஒரு திருமண ஒப்பந்தம் வருகிறது. அந்த திருமணம் எப்படி என்று சொல்லி சொன்னால், மணப்பெண் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர், ஆனால் மணமகன் வேறு நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு அகதிக்காக குடிபெயர்ந்த அகதி அந்தஸ்துக்காக வந்தவர். இவருடைய அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்டு இவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் இவர் திருமணத்திற்கு இந்த செசி நகர முதல்வரிடம் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. அப்போ இந்த திருமணம் நாளை நெருங்குகின்ற போது இந்த செசி நகர முதல்வர் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த திருமணம் ஒருவேளை சட்டவிரோத குடியேற்றத்திற்காக நடைபெறுகிறதா, ஒரு போலி திருமணமா என்ற ரீதியிலே இந்த திருமணம் தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது. அந்த விசாரணையிலே இந்த நீதிமன்றம் செல்லுகிறது. இந்த வழக்கு நீதிமன்றத்திலே அந்த வழக்கறிஞர் விசாரணை செய்கின்ற போது இந்த திருமணமானது நிச்சயமாக ஒரு காதல் திருமணம் தான் என்று அதற்குரிய ஆதாரங்கள் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்படுகிறது. ஆகவே அந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த திருமணத்தை நீங்கள் உடனடியாக நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த செசி நகர முதல்வருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்ற உத்தரவாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மணமகன் மீது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று விதிக்கப்பட்ட அந்த ஆணையானது ஒரு காலாவதியான ஆணையாகவும் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நீதிமன்றம் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பினை அந்த நகர முதல்வர் அந்த நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள மறுத்து என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அந்த நகர நிர்வாகத்திடம் தாங்கள் ஒட்டுமொத்தமாக பதவி விலகுவதாக ஒரு அறிவித்தலை விட்டு தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தை அந்த நகர நிர்வாகத்திடம் ஒப்படைக்கிறது. இந்த நிலையிலே தான் நகர நிர்வாகம் இப்போது ஒரு முடிவெடுத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய அந்த பதவி விலகலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு அகதி ஒருவருக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது சிக்கலான ஒரு விடயம்தான். ஆனாலும் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை நாம் எல்லோரும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த செசி நகர முதல்வருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த செசி நகர முதல்வர் இப்பொழுது விருப்பமில்லாவிட்டாலும் அந்த மணமக்களுக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார் என்பது உண்மை. இந்த விடயத்தை நான் ஏன் சொல்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், இப்படி ஒவ்வொரு விடயங்களிலுமே ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய அகதிகளுடைய கொள்கைகளை
மிகவும் கடுமையாக இறுக்கிக் கொண்டு வருகிறது. உண்மையிலேயே பிரான்ஸை ஒப்பிடுகின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகளிலே மனித உரிமைகளை மதிக்கின்ற நாடாக, மனித உரிமைகளுக்கு மிகவும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடுகளாக இந்த பிரான்ஸ் இருந்து வருகிறது. அதனாலே மற்ற நாடுகளிலிருந்து நிராகரிக்கப்பட்ட பலர் இந்த பிரான்ஸ் நாட்டிற்கு தஞ்ச கோரிக்கைக்காக வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிலைமை இதுவரை காலம் இருந்து வந்தது. ஆனால் இந்த நிலைமை இன்னும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்வருகின்ற 2026 ஜூன் மாத சட்ட மாறுதலுக்கு அமைய இந்த அகதிகளுடைய கோரிக்கைகளே பல்வேறுபட்ட இறுக்கமான நடைமுறைகள் பின்பற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. என்னென்று சொல்லி சொன்னால், எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்க்கின்ற போது பிரான்சிலே அகதி அந்தஸ்து கோரியவர்கள் முன்பெல்லாம் பிரான்ஸுக்குள்ளே ஒரு பாதுகாப்பான இடத்திலோ அல்லது உறவினர் வீடுகளிலோ தங்க வைக்கப்பட்டு அதற்கு பிறகு விசாரணைகள் நடத்தி தீர்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் இப்பொழுது அவர்கள் எல்லையில் நுழைகின்ற போதே அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் புகலிட கோரிக்கைகள் நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அந்த புதிய கொள்கைகள் கூறுகின்றன. இதெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கை, பங்களாதேஷ், இந்தியா போன்ற நாடுகள் பாதுகாப்பான நாடுகளாக தற்பொழுது இந்த ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன. ஆனால் இந்த நாடுகளிலிருந்து வருகின்ற அகதிகள் எல்லைகளிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களுடைய கோரிக்கைகள் மிகவும் அதிக அளவு நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்திலே இருக்கிறது என்பது உண்மை. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது ஐரோப்பிய நாடு ஒன்றிலே அகதி தஞ்ச கோரிக்கைகள் நிராகரித்தால் ஏனைய நாடுகளிலே நாங்கள் பயணித்து அகதி தஞ்ச கோரிக்கையை மீள நாங்கள் கேட்க முடியும். எடுத்துக்காட்டாக சுவிஸோ அல்லது ஜெர்மனியிலோ நிராகரித்தால் நாங்கள் பிரான்ஸிலோ அல்லது இத்தாலியிலோ போய் நாங்கள் அகதி கோரிக்கையை கேட்க முடியும். ஆனால் தற்பொழுது இனி வருகின்ற கால சட்ட திருத்தத்திற்கு அமைவாக ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடு உங்களுடைய அகதி தஞ்ச கோரிக்கையை நிராகரித்தால் ஏனைய நாடுகளிலும் நிராகரித்ததற்கு சமமாக கருதப்பட்டு நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் குடியேறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி இந்த ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய அமைச்சகத்தினால். ஆகவே அது இன்னும் ஒரு அகதிகளுடைய கோரிக்கைகளிலே மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறது. இந்த கோரிக்கையை மறுத்து, அதாவது இந்த விடயங்களை மறுத்து நீங்கள் நாட்டிலே இருக்க வேண்டுமானால் மிகவும் கடுமையான தண்டனைகள், சிறை தண்டனைகள், அதே போல அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சலுகை இழப்புகள் போன்ற பலவற்றை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆகவே அகதிகளுடைய கோரிக்கை இன்னும் இன்னும் இறுக்கப்பட போகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆகவே இன்று நாங்கள் பார்க்கின்ற போது தாயகத்திலிருந்தும் சரி அல்லது ஏனைய நாடுகளிலும் சரி தொடர்ந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகின்ற எங்களுடைய உறவுகள் இந்த புலம்பெயர்வு தொடர்பாக பல்வேறுபட்ட தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற போது ஜெர்மனியிலே ஒரு இளைஞர் மனவிரக்தியின் காரணமாக இறந்த செய்தி எங்களுடைய எல்லோருடைய மனதிலும் ஒரு ஆறாத வடுவாக இருக்கிறது. அதற்கு முற்பட்ட காலங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது எல்லைகளில் ஊடாக சட்டவிரோதமாக நாட்டினை கடக்கின்ற போது இராணுவத்தினால் சுடப்பட்டோ அல்லது இயற்கையின் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டோ பலியான இளையோரனுடைய செய்திகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆகவே இவற்றினை எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். போலி முகவர்களை நம்பி எங்களுடைய முகவரிகளை தொலைக்காமல் நாங்கள் சரியான வழியிலே சரியான வகையிலே எங்களுடைய வாழ்க்கையை கட்டியமைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நிலையிலே நாங்கள் பார்க்கும்போது முன்பொரு காலத்திலே புலம்பெயர் தேசத்திலே என்ன நடக்கிறது, இங்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறார்கள், வேலைகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் இன்று புலம்பெயர் தேசத்திலே என்ன நடக்கிறது, வேலைக்கு எப்படியெல்லாம் போகிறார்கள், எப்படியெல்லாம் இயற்கை அனர்த்தத்தை இயற்கைகளை எல்லாம் சமாளித்து அவர்கள் பயணிக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று நேரடியாக ஊடகங்கள் வாயிலாகவும் உங்களுடைய உறவுகள் சொல்வதனூடாகவும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே புலம்பெயர் தேசத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்வதற்கும் எவருக்கும் உரிமை இல்லை. அதே போல வாருங்கள் என்று அழைப்பதற்கும் எவருக்கும் உரிமை இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த இரண்டிலுமே சாதக பாதகமான விளைவுகள் நிறையவே இருக்கிறது. ஆகவே புலம்பெயர் தேசத்திற்கு வர இருக்கின்ற
உறவுகள்தான் எது சரியானது என்பதை சிந்தித்து செயலாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் மட்டுமல்ல, இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களுக்கு குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டிய தருணமாக இருக்கிறது. தாயகத்தில் இருக்கின்றவர்களுக்கு அல்லது எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் வெளிநாடு வரலாம் என்ற நம்பிக்கையை தயவு செய்து கொடுக்காதீர்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். இப்பொழுது நாங்கள் பெரும்பாலானவர்கள் நான் பார்க்கும்போது ஓயல் படிக்கின்ற போது நீ இந்த ஓயலை சித்தி அடைந்து விட்டால் வெளிநாடு வரலாம் அல்லது ஏழை சித்தி அடைந்து விட்டால் வெளிநாடு வரலாம் என்று நாங்கள் ஆசை வார்த்தைகள் கூறினால் அவர்கள் அந்த கல்வி திட்டத்தை இனி என்ன ஓயல் தாண்டினால் நான் வெளிநாடு போவேன் என்று சொல்லி அவர்களுடைய செயல்பாட்டை அவர்களுடைய கல்வி செயல்பாட்டை அவர்கள் விட்டு விலகுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. ஆகவே போலி நம்பிக்கைகளை தயவு செய்து அவர்களுக்கு இட வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது. சரி, இதெல்லாம் விட்டுட்டு இந்த புலம்பெயர் தேசத்திற்கு வருவதற்கு வெளிநாடுகளுக்கு வருவதற்கு வேறு என்ன வழியெல்லாம் இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்க போனால் நிறைய வாய்ப்புகளும் வழிமுறைகளும் இருக்கிறது. அவற்றை பற்றி நாங்கள் தனித்தனியாக இன்னொரு முறை பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது கல்வி கற்பதற்கு வருவதற்கு ஸ்டூடெண்ட் விசா என்று சொல்வார்கள், கல்வி கற்பதற்காக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் நாங்கள் பார்க்கின்ற போது தொழில் முறையாக வெளிநாடுகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே புலம்பெயர் தேசத்திற்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகளும் வழிகளும் கதவுகளும் பல வகை திறந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் எதனூடாக வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்பதை நீங்கள் தான் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இதுதான் இன்றைய தகவலாக இருக்கிறது. சரி உறவுகளே, மற்றும் ஒரு கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.